வெல்கம் டு ஜியான் ஃபுட் காம்பி. ஆடி மாதம் ஸ்பெஷலாக நான் ரெண்டாவது பண்ணக்கூடிய ரெசிபி தேங்காய் திரட்டுப்பால். இதை நீங்கள் பிரசாதமாகவும் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா இதை ஸ்நாக்ஸாக கூட பண்ணி கொடுக்கலாம். நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் திரட்டுப்பால் பண்ணுறதுக்கு 2 கப் ஃப்ரெஷ் தேங்காய், 1 கப் பால், அப்புறம் 3/4 கப்லேருந்து 1 கப் வெல்லம், அப்புறம் கேஷ்யூ நட்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டீஸ்பூன் நெய், ஒரு 5 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கோம். நம்ம அதில் கேஷ்யூ நட் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது கார்னிஷுக்கு தான், அதனால் முதல்ல கொஞ்சம் வறுத்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை போட்டு லைட்டாக மணம் வர்றது மாதிரி, லைட் ப்ரௌன் வர்றது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த டைமில் நல்லா மணமும் வரும். அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஆறணும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம பிடிக்க போகிறோம். இந்த பாசிப்பருப்பு ஆறணுன்னு நம்ம மிக்சியில் போட்டு அதை கொஞ்சம் முதல்ல பொடிச்சு எடுத்துக்கலாம். முதல்ல இது மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. அந்த பொடிச்சது கூடயே எல்லாம் சேர்த்து போட்டு அரைக்க போகிறோம். அதில் தேங்காய், ஏலக்காய், அப்புறம் கேஷ்யூ நட்டு, அப்புறம் வெல்லம், இதெல்லாம் சேர்த்து முதல்ல நம்ம பொடிச்சிக்கலாம். இது லைட்டாக அரைச்சிக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பாலையும் விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மீதி உள்ள நெய்யை இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காயெல்லாம் இதில் போட்டுடலாம். போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு, இல்லைன்னா பிடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் அப்படி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அடியில் பிடிச்சிடக்கூடாது. நீங்கள் வீட்டில் ஏதாவது பிரசாதம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான். அதனால் இது ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இடையில தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா ரொம்ப அது மாதிரி ட்ரை ஆகிட்டே இருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும். நம்ம தொட்டால் ஒட்டாமல் வரும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த கேஷ்யூ நட் போட்டுடலாம். போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரட்டுப்பால் ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்டியான தேங்காய் திரட்டுப்பால் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.